நம்பர் சிஸ்டம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய கூடுதல் காண்க, அதாவது ஃபைண்ட் த சம் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அது மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். 1 + 2 + 3 + up to n. ஓகே, இந்த மாதிரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு நம்பர்ல எண்டிங் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n into n plus 1 by 2. n அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா, அதனால இது வந்து இயல் எண்கள் சொல்லுவோம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2. n அப்படின்னு சொல்லியிருக்கிறது கொஸ்டின்ல இருக்கிற கடைசி நம்பர், அது எதுவோ அதுதான் n. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் 1 + 2 + 3 + up to 100. 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதுக்கு n என்ன வேல்யூ போடுவீங்க? 100. ஸோ நம்ம n into n plus 1 by 2ன்னு எழுதுவோம், அப்படிதானே? அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 100 into 101, அதாவது 100 plus 1 by 2ன்னு வருமா? இப்போ இந்த இடத்துல 100 பிராக்கெட் இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன். 100 plus 1 எவ்வளோ? 101 by 2. 2ஆல இதை கேன்சல் பண்ணலாம். 100 50 டைம்ஸ் போகும். இப்போ ஃபைனலா 50 into 101 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதோ அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 5050 வருதா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் சம் இது எழுதிக்கோங்க. எல்லா மாடலும் இதே மாதிரிதான் 1ல ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா இல்ல, மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸும் இருக்கு. அப்ப அது வந்தா வேற மாதிரி எழுதணும். ஓகே, அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் 1 பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி 100 வரைக்கும். ஓகே, சப்போஸ் மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 51ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த சம் எப்படி செய்யறது? நம்ம ஃபார்முலா வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஓகே, இப்ப வந்து 51, 52, 53 பிளஸ் அப் டு 150 வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஃபார்முலா சொன்னது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான். 1ல இருந்து n வரைக்கும் ஸ்டார்ட் ஆனாதான் இந்த ஃபார்முலா போடணும். அப்ப இப்படி கேட்டிருந்தா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து நாம 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும், மாத்தணும். எப்படி மாத்துறது? இங்க நம்பர் வந்து 51ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க எதுல முடியுது? 150ல முடியுதா? இந்த சம்ம நான் 2 பார்ட்டா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா 1 + 2 + 3 + up to 150. இது வரைக்கும் கண்டுபிடிச்சு ஒரு டோட்டல் எடுத்துக்கலாம். மைனஸ் 1 + 2 + up to 51க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 50. ஓகேவா? இது மாதிரி 2 சம்மா பிரிச்சுக்கணும். அப்போ இப்போ நாம இந்த ஃபார்முலா ரெண்டுலயுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சம்முக்கும் n into n plus 1 by 2 தான் ஃபார்முலா. இந்த சம்முக்கும் n into n plus 1 by 2 தான் ஃபார்முலா. ஏன்னா ரெண்டுமே 1ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல n என்ன வரும் சொல்லுங்க? 150 plus 1 by 2. இங்க n வந்து 50 plus 1 by 2. புரியுதா? சோ இதுதான் இந்த கொஸ்டின் மிடில்ல இருந்து போட்டா
இந்த மாதிரி ரெண்டு கணக்கா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 150 இன்டூ 150 பிளஸ் ஒன் எவ்வளோ? 151 பை 2 மைனஸ் இங்க 50 இன்டூ 51 பை 2. இப்போ 2 டேபிளால இதை கேன்சல் பண்றேன் 25 டைம்ஸ். இதை 2 டேபிளால கேன்சல் பண்ணா 75 டைம்ஸ். இந்த 75 151ஐயும் 25 151ஐயும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. அதான் நம்மளோட ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஆன்சர் என்ன வருதுப்பா? ஒன் ஒன் த்ரீ டூ ஃபைவா? மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது? 11325. ஸோ இது வந்து 1275. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? $10,050. இதான் ஆன்சர். எழுதியாச்சா? ஃபாஸ்டா எழுதுங்க. ஓப்பன் ஆன்சர். அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் நான் கொடுக்குறேன், இது நீங்க ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க. 176 plus 177 plus up to 499. சரி 500 வச்சுக்கோங்க. 500. ஓகேவா? ஸோ இந்த சம் ட்ரை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. மல்டிப்ளிகேஷன் கரெக்டா போடணும்.
ஆன்சர் என்ன வந்திருக்கு யாரு? ஒன் 109850 இதுல 1 + 2 + 3 அப் டு 500 வரைக்கும் ஒரு சம்மா எடுத்துக்கலாம். மைனஸ் 1 + 2 + 3 அப் டு 170 வரைக்கும் ஒரு சம்மா எடுத்துக்கலாம். 176க்கு ப்ரீவியஸ் நம்பர் 175. இதுல n வந்து 500, இதுல n வந்து 175. நமக்கு ஃபார்முலா n × n + 1/2. ஸோ இதுல n இருக்கிற இடத்துல 500 போடுவோம். 500 × 500 + 1 divided by 2. 500 × 500 + 1 divided by 2. சரி. இதுல வந்து n மாறும் இல்லையா? ஸோ இதுல n என்ன வரும்? 175. 175 × 175 + 1 divided by 2. இப்போ இதுல 2டால இதை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணா என்ன வரும்? 250 வரும். இதுல 250 × 50 + 1 வந்து 501 மைனஸ் இதுல 175 2ல போகாது, ஆனா இதை ஆட் பண்ற வேல்யூ போகும். 175 × இதை ஆட் பண்ணா 176/2. 2ஆல இதை அடி கொடுக்கலாம். ஸோ 8 2 16 88. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற ஆன்சர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற ஆன்சர் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? 15400 வருதா? இதுல இருந்து இதை என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஒன் 109850 வருதா? ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். அதுக்கான சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த மாடல் நெக்ஸ்ட் போலாம். அடுத்த ஃபார்முலா வந்து ஸ்கொயருக்கு. இப்போ நாம பார்த்தது நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும். அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர். கொஸ்டின் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1² + 2² + 3² அப் டு 25². இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n × n + 1 2n + 1/6. இயல் எண்களின் வர்க்கத்திற்கான கூடுதல். இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இந்த இடத்துல n வந்து என்ன போடணும்னா 25 போடணும். Sum of square numbers.
ஸோ இங்க n வந்து 25 போட்டீங்க அப்படின்னா 25 into 25 plus 1 2 into 25 plus 1 divided by 6 25 into 26 2 into 25 50 50 plus 1 51 by 6 இப்போ மேலே கீழே இருக்கிற நம்பர்ஸை கேன்சல் பண்ணது முடியுமான்னு பாருங்க 51 டிவைசபிளா நாட் டிவைசபிளா டிவைசபிள் 3 டேபிள்ல போகும் கரெக்டா இப்போ நான் இதை வந்து 3 டேபிள் அடிக்கிறேன் 2 3 6 17 3 51 மறுபடியும் இந்த 2வையும் 26ஐயும் 2 டேபிள்ல அடிச்சிடலாம் அப்ப இதை நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது 25 13 and 17 இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க அதான் நம்மளோட ஆன்சர் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் வருதா நம்பர் ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸும் இதே மாதிரி சென்டர் மிடில் இருந்து கேட்கலாம் நான் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வரணும்னு கண்டிஷன் இல்லை நாம போன சம்க்கு எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் 2 சம்மா பிரிச்சுட்டு ஒரு இதுல n வேற வேல்யூ வரும் இன்னொரு இதுல n வேற வேல்யூ வரும் ரெண்டையும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா ஸோ இந்த அடுத்த சம் வந்து போலாம் நெக்ஸ்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க 18 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் அப் டு 35 ஸ்கொயர் இதுல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 35 ஸ்கொயர் வரைக்கும் முதல்ல எழுதுவீங்க அதுக்கப்புறம் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்
பிளஸ் அப் டு 17 ஸ்கொயர் வரைக்கும் எழுதுவீங்க. இதுல ஃபார்முலா வந்து n into n plus 1 2n plus 1 divided by 6 minus n into n plus 1 2n plus 1 divided by 6. இதுல n ஓட வேல்யூ வந்து 35. So 35 into 36 2 into 35 70 plus 1 71 by 6 minus 17 into 18 into 2 into 17. நான் இதை ஸ்ட்ரைட்டா இங்க அப்படியே போட்டேன். 2 into 35 plus 1 70 plus 1 71. இங்க வந்து 2 into 17 34 plus 1 போட்டா 35 வரும் divided by 6. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இல்ல 6ம் 36ம் ஸ்ட்ரைட்டா 6 டைம்ஸ் போயிடும். இதுல கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதான் நம்மளோட ஆன்சர். மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 35 6 and 71. ஒன் த்ரீ ஒன் டூ ஃபைவ் வருதா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது கியூப் நம்பர்ஸ். கியூப் நம்பர்ஸோட வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்தா அதை எப்படி ஆட் பண்றது? ஆன்சர் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ். இந்த மாதிரி 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு n கியூப் வரைக்கும் வரக்கூடியதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். எதுல எழுதணும்? ஃபர்ஸ்ட் எழுதணும்ல அந்த ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான், பட் இதுல ஹோல் ஸ்கொயர் போடணும். ஓகேவா? n into n plus 1 by 2 the whole square. இதுல வந்து 1 கியூப் 2 கியூப் plus 3 கியூப் plus up to 12 கியூப் இது வரைக்கும் ஆட் பண்ணா என்ன வரும்? இதான் கொஸ்டின். இதுல என்னோட வேல்யூ என்ன போடணும்னா 12.
இதுல 12 into 12 plus 1 by 2 the whole square. 12 into 13 by 2 the whole square. 2 ஆல இது அடிச்சா 6 times போகும். 6 into 13 78 the whole square. 78 ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 6084 வருதா, 6184 வருதா? சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர். இதேதான் கியூப் நம்பர்ஸ் மிடில் இருந்து போட்டாலும் அதே மாடல் தான். சரியா? இதுல வேணா ஒரு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை நோட் பண்ணியாச்சா? ஒன் கியூப் பிளஸ் டூ கியூப், சாரி 11 cube plus 12 cube plus up to 20 cube minus sorry 20 cube. இதான் கொஸ்டின் இதுதான். இதை எப்படி போடுறது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதுல இருந்து 1 cube plus 2 cube plus up to 10 cube minus 1 cube plus 2 cube plus up 20 cube ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இங்க இருந்து 10 cube போடணும். ஓகேவா? 20 வரைக்கும் முதல்ல போட்டுட்டு அப்புறம் 11க்கு முந்தின நம்பர் 10 cube எழுதணும். இப்போ இதுல ஃபார்முலா வந்து n வந்து 20, இதுல ஃபார்முலா n வந்து 10. ஸோ அப்போ இதுல 20 into 20 plus 1 divided by 2 the whole square. எல்லாத்தையும் சேர்த்து பிராக்கெட்ல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இதுல வந்து n வந்து 10, ஸோ 10 into 10 plus 1 by 2 the whole square. இப்போ இதுல 2வும் 20யும் கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ் வரும். 10 into 20 plus 1 21 the whole square minus இந்த 2வும் இதுவும் அடிச்சா 5 டைம்ஸ் வரும். ஸோ 5 into 11 the whole square. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 210 the whole square. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 55 the whole square. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது 44100 வரும். இது ஸ்கொயர் எடுக்கும்போது 3025 வரும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 44100 3025 41065 சரி 75.
ஸோ இது எல்லாருக்கும் ஆன்சர் வருது. அடுத்த சம் போலாமா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு சம் கம்பைன் பண்ணி ஒரு சம் எழுத போறேன், கவனிங்க. இப்போ வந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus up to k cube, that is equal to 225. What is the value of k? k ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஆக்சுவலா இது கொஸ்டின் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 1 plus 2 plus 3 plus up to k equal to என்ன, இதான் கொஸ்டின். வெறும் k equal to எழுதக்கூடாது. இதோட வேல்யூ இது, அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு நல்லா தெரியும் 1 plus 2 plus 3 plus up to n ko, அதுக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. இப்போ இது 1 cube 2 cube plus 3 cube up to k cube போடுவோம்ல. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n into n plus 1 by 2 the whole square பார்த்தோமா? இந்த ரெண்டுக்கும் என்ன மட்டும்தான் வித்தியாசம்? ஸ்கொயர் மட்டும்தானே வித்தியாசம். அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். இப்போ இதை வந்து நான் கொஸ்டின் அப்படியே திருப்பி எழுதுறேன். 1 cube plus 2 cube plus 3 cube plus up to k cube equal to 225 வருதா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு பதிலா ஃபார்முலா எழுத போறேன். 1 cube 2 cube k cube ஃபார்முலா என்னப்பா சொல்லுங்க? n into n plus 1 by 2 தான் என்ன போடுவோம்? ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 225. இதானே நம்மளோட கொஸ்டின். சரி, இப்ப வந்து 1 plus 2 plus 3 plus k இதுதானே கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. அப்ப இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் தானே. இப்ப நம்ம கிட்ட n into n plus 1 the whole square தான் 2225 இருக்கு. அப்ப இதுல இருந்து n into n plus 1 by 2 மட்டும் எடுத்தோம்னா, ஸ்கொயரை விட்டுட்டோம்னா இந்த சைடு, அப்ப அதுக்கு என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். சரியா? இப்ப ரெண்டு சைடுமே ரூட் எடுத்தா இங்க ஸ்கொயர் போயிடும். n into n plus 1 by 2 மட்டும் இருக்கும். ஸோ இந்த சைடு ரூட் எடுத்தோம்னா 225க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 15. ஸோ n into n plus 1 by 2 ஓட வேல்யூ என்ன? 15. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம். இது எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கம்பாரிசன். இப்போ அடுத்தது எப்படி கேட்கலாம்னு பாருங்க. 1 plus 2 plus 3 plus up to k equal to 121. ஸோ அப்போ 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube இதுக்கு என்னப்பா வரும்? இது வந்து நார்மலா கேன்னு கொடுத்துட்டு கியூப் கேட்கிறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 தானே. கியூ ஸ்கொயர் வராது. ஓகேயா? இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 the whole square.
அப்ப இந்த வேல்யூக்கு நீங்க என்ன எடுத்தா போதும், ஸ்கொயர் எடுத்தா போதும். ஓகேயா, ரெண்டு சைடும் போத் ஸ்கொயர் பண்ணா அப்ப இங்க என்ன வரும், 121 ஸ்கொயர். 121 ஸ்கொயர் வேல்யூ சொல்லுங்க, அதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் 14641 வருதா? 121க்கு ஸ்கொயர் எடுக்கணும், ரூட் எடுக்க கூடாது. புரியுதா? நார்மலா கே கொடுத்துட்டு கியூப் தானே கேக்குறாங்க, அப்ப ஃபார்முலா வந்து ஸ்கொயரா மாறும். அப்ப இதுக்கு தான் ஸ்கொயர் எடுக்கணும். இந்த நம்பரை பார்த்துட்டு இது ஸ்கொயர் நம்பரா இருக்கு, அப்ப 11 தான் ஆன்சரா இருக்கும்னு போடக்கூடாது. ஏன்னா 11ம் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸோட டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட் நம்பர்ஸ். இப்போ 1 + 3 + 5 + 7 + 9. ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட டோட்டல் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n ஸ்கொயர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல நான் 1 to 5 வரைக்கும் ஆட் நம்பர் சொல்லுங்க. 1 to 10 வரைக்கும் ஆட் நம்பர் சொல்லுங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் ஆட் நம்பர் சொல்லுங்க. ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் எதெல்லாம்? 1, 3, 5, 7, 9. இது அப்படியே டோட்டல் பண்ணுங்க, என்ன வருது? 25 வருதா? கரெக்டா? சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். 1 + 3 + up to 9 இப்படி எழுதுறேன். இப்படி எழுதுனா எனக்கு வந்து n என்னது? 9 தானே. அப்ப n ஸ்கொயர் எவ்வளவு? 9 ஸ்கொயர் வந்து 81 தானே. ஆனா நம்ம நார்மலா ஆட் பண்ணா என்ன வருது? 25 வருதா? அப்ப இந்த சம்ல என்ன நீங்க கவனிக்கணும்னா, இந்த இடத்துல n கொடுத்திருக்க மாட்டாங்க, n டேர்ம்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. n உறுப்புகள் வரை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது, கடைசி நம்பர் தான் n அப்படின்னு எடுத்தோம். சோ இங்க வந்து லாஸ்ட் எவ்வளோ டேர்ம்ஸோ அதுதான் இங்க இருக்கும், அதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? சோ இப்ப வந்து 1, 3, 5. இப்ப இதுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு 1, 3, 5 up to 5 டேர்ம்ஸ். 5 உறுப்புகள் வரை. 5 உறுப்புகள் வரைனா 5 வரைன்னு அர்த்தம் கிடையாது, கவுண்ட் பண்ணா 5 டேர்ம் வரணும். அதாவது 1, 3, 5, 7, 9 5 டேர்ம் இருக்கா, அதுதான் இந்த 5. ஓகேவா? அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? n ஸ்கொயர். 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. இப்போ இதுல 1 + 3 + 5 + up to 20 டேர்ம்ஸ். இது எப்படி போடுவீங்க? 20 உறுப்புகள் வரை. 20 உறுப்புகள் டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ணா 20 நம்பர் வரணும்பா. சரியா? இதுல n என்ன போடுவீங்க? 20 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 400.
இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? 20 ஆட் நம்பரே இல்லையே, அப்படி யாராவது யோசிக்கிறீங்களா? அப்படி யாருக்காவது டவுட் இருக்கா? 20 நம்பர் வரை அவங்க சொல்லல, 20 டேர்ம் கவுண்ட் பண்ணா 20 வரணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. புரியுதா? சோ அடுத்தது போலாமா? ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதோட டோட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். புரியல. சொல்றேன். ஈவன் நம்பர்ஸ் இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னா 2, 4, 6 இப்படி வரும் இல்லையா? சோ இதான இரட்டை எண்கள். இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா என் அதேதான், n இன்டூ n பிளஸ் 1. பை 2 மட்டும் வராது. n இன்டூ n பிளஸ் 1. இது வந்து நமக்கு இப்படிதான் கொடுக்கலாம் உங்களுக்கு. 2 பிளஸ் 4 பிளஸ் 6. நான் இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 to 10 வரைக்கும் 2, 4, 6, 8 இதுதானே ஈவன் நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும். இதை ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 20 வருதா? ஓகே, இப்ப நான் இதை 2, 4, 6 அப் டு என்ன போடணும்பா? 8ன்னு போடணும். அப்படிதான் 8 தானே லாஸ்ட் எழுதிருப்போம். அப்ப இதுல போட்டா 20 வருதான்னு பாக்கலாமா? 8, 8 பிளஸ் 1 8 இன்டூ 9 20 வரல. அப்ப இதுக்கும் எப்படிதான் இருக்கும் கொஸ்டின்? டேர்ம்ஸ். ஓகேவா? அதுதான் n. இதுல n டேர்ம்ஸ், n உறுப்புகள் வரை. இதுல வந்து கொஸ்டின் 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் அப் டு 17 டேர்ம்ஸ், 17 உறுப்புகள் வரை. சோ இப்ப n இதுல என்ன போடுவீங்க? 17. 17 இன்டூ 17 பிளஸ் 1 17 இன்டூ 18. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் நம்மளோட ஆன்சர். இதை ஈஸியா சொல்லலாம். 17 ஸ்கொயர் கூட ஒரு 17 ஆட் பண்ணியும் கொண்டு வரலாம், இல்ல 18 ஸ்கொயர் கூட 18 மைனஸ் பண்ணியும் கொண்டு வரலாம். த்ரீ 306 வருதா? சோ இதான் ஈவன் நம்பருக்கான ஃபார்முலா. அதுல லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது எத்தனை டேர்ம்ஸ்ங்கிறத பார்த்துட்டு அதை தான் போடணும், வேற எதுவும் மாத்தி போடக்கூடாது. ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்தது. இதுல இன்னும் 2 மாடல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அல்ஜீப்ரா அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன், அது இல்லாம போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்.
அதுக்கும் அப்புறமா ஒரு சில சென்டென்ஸ் பைஸா சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதுனா எத்தனை டைம்ஸ் 8 வரும் அப்படிலாம் ஒரு ஒரு சம் சொன்னல. அதே மாதிரி 300 to 500 வரைக்கும் எழுதுனா எத்தனை தடவை 9 எழுதுவீங்க, எத்தனை தடவை 10 எழுதுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? சும்மா லாஜிக்கா யோசிச்சு போடுற மாதிரி. ஸோ இப்போ நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்றேன். என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஜிப்ரா ஸ்கூல் டேஸ்ல எல்லாரும் படிச்சிருப்பீங்க தானே? அல்ஜிப்ரான்னு சொன்னோடனே என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே? அந்த ஃபார்முலா தெரியுமா எல்லாருக்கும்? எத்தனை பேர் ஸ்கூல்ல அல்ஜிப்ராவை ஸ்கிப் பண்ணீங்க? எக்ஸ் ஒய் இதெல்லாம் எனக்கு வராது. உங்களுக்கு அல்ஜிப்ரான்னு ஒரு தனி டாபிக்கே இருக்கு மேக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதை ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஈஸியா தான் இருக்கும். இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சுதான் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து போட போறோம். இந்த ஃபார்முலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. நம்பர்ஸ் வந்து நாம பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கும். அப்ப நம்ம ஃபுல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா எல்லாரும் எழுதியாச்சா? நோட் பண்ணியாச்சா? சம் போலாமா? நான் ஒரு சம் கொடுக்குறேன், அதை எந்த ஃபார்முலாவுக்கு மாத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 106 into 106 minus 94 into 94. இது எந்த ஃபார்முலாவில் போட்டா ஈஸியா இருக்கும்?
இந்த கொஸ்டின்ல ரெண்டே நம்பர் தான் ரிப்பீட்டடா வருது. ஒன்னு 106, இன்னொன்னு 94. இது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா இப்ப இதை இப்படி எழுதலாமா? 106 ஸ்கொயர் மைனஸ் 94 ஸ்கொயர்னு எழுதலாமா? இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு? நாம எழுதுனதுல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அது எப்படி செய்யணும்? அதுக்கு ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்ப நான் இந்த இடத்துல 106 ஏன்னு வச்சுக்க போறேன், இதை என்னன்னு வச்சுக்க போறேன்? பி. இப்ப நாம இதை இந்த எக்ஸ்பான்ஷன்ல போடும்போது என்ன வரும்னா 106 பிளஸ் 94, அதாவது ஏ பிளஸ் பி. அடுத்தது 106 மைனஸ் 94, அது ஏ மைனஸ் பி. இது ரெண்டையும் கூட்டினா ஈஸியா அப்படியே ஆட் பண்ணுங்க. இதுல ஒரு 100, இதுல ஒரு 90, 190 ஆச்சா? அப்புறம் ஒரு 4, ஒரு 6, எவ்வளோ? 200. மல்டிப்ளை, இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்னப்பா வரும்? 12 வருதா? இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 2400. அவ்வளவுதான். இதை நார்மலா 106 ஸ்கொயர் 94 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்றதை விட இது ஈஸியா இருக்கா? சோ அதனாலதான் ஃபார்முலா மெத்தட்ல சிம்பிளிஃபை பண்றோம். அடுத்தது 64 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர். இதுக்கு என்ன ஆன்சர்? ஆ 64 பிளஸ் 36, அதுக்கப்புறம் இன்டூ 64 மைனஸ் 36, அப்படிதானே? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 100 வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 28 வருமா? சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2800. ஓகே, அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் இந்த இந்த கொஸ்டின் வந்து எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிருக்கு? இதுல ரெண்டே நம்பர் தான் ரிப்பீட்டடா வருது, அப்படிதானே? ஒன்னு 885, இன்னொன்னு 115. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஏ 3 டைம்ஸ் வர்றதுனால இதை ஏ கியூப்னு எடுத்துக்கலாம்.
b 3 டைம்ஸ் வரதுனால இதை b கியூப்னு எடுத்துக்கலாம். இதுல கீழே வந்து என்ன வரும், a இன்டு a ஸ்கொயர் பிளஸ் b இன்டு b ஸ்கொயர் மைனஸ் இது a இது b, ஸோ ab. இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஏக்கு பதிலா சரி 885க்கு பதிலா ஏவையும் 115க்கு பதிலா பியையும் அப்படியே போட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ மேல இருக்கிற இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும் சொல்லுங்க. ஃபார்முலா எழுதிருக்கோம்ல, அதை பார்த்து சொல்லுங்க. சரி பிளஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் என்ன எழுதிருப்போம், பிளஸ் ஏ பிளஸ் பி, அடுத்து என்ன எழுதிருப்போம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதுவும் இதுவும் ஒன்னா வேற வேறையா, இந்த நம்பரும் இதுவும் ஒன்னா வேற வேறையா, ஒண்ணுதான். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்க இருக்கு, மைனஸ் ஏபி முன்னாடி இருக்கு, இங்க பி ஸ்கொயர் முதல்ல வந்துடுது, மைனஸ் ஏபி லாஸ்டா இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இப்ப ரெண்டையும் கட் பண்ணிடலாமா? ஃபைனலா எது மட்டும் இருக்கும், ஏ பிளஸ் பி. ஏக்கு பதிலா என்ன எழுதணும், 885, பிக்கு பதிலா 115. இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன, 1000. அவ்வளவுதான். மைனஸ் வச்சு சொன்னாலும் இதே மாடல் தான் சரியா, பிளஸ் வச்சு பார்த்துருக்கோம். மைனஸ்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், ஃபைனலா நமக்கு இங்க மைனஸ் பின்னு வரும், அப்ப ஆன்சர் மைனஸ் பண்ணி போடணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி சம் வந்தா போட்டுடலாமா? இதுல இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடல் ஒண்ணு இருக்கு பாருங்க. 856 plus 167 the whole square plus 856 minus 167 the whole square divided by இது வந்து bracket, ஓகேவா? 856 into 856 plus 167 into 167. இதுல வந்து 856 ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் மேல என்ன போட போறேன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து a இன்டு ஏ ஸ்கொயர், b இன்டு பி ஸ்கொயர். இதுல a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. a மைனஸ் பி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வருமா? கீழே என்ன இருக்கும், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2ab-யையும் மைனஸ் 2ab-யும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா இல்லையா? ஏன்னா இது பிளஸ்ல வருது, இது மைனஸ்ல வருது. இப்ப இங்க a ஸ்கொயர் எத்தனை தடவை வந்திருக்கு, 2 டைம்ஸ் வருதா? இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எவ்வளவுப்பா, a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயரை கூட்டினா என்ன வரணும், 2a ஸ்கொயர் வரணும் சரியா? அது மாதிரி b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கூட்டினா 2b ஸ்கொயர், கீழே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அடுத்து நான் என்ன பண்றேன்னா இது ரெண்டுல இருந்தும் 2-ஐ காமனா வெளியே எடுத்துறேன்.
அப்ப 2 into a square plus b square கீழே என்ன இருக்கும் a square plus b square. இது ரெண்டையும் கட் பண்ணிட்டா அப்ப ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன 2. ஸோ அடுத்தது நம்ம நேற்று ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஹோம்ஒர்க் சம் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நேற்று கொடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்திருந்தோம் 0.001. இது மேல பார் போட்டிருந்தோம். இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தேன். இதுல எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது 3 டிஜிட்ஸ் வருதா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்ன 1/999 வருதா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் 0.39. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? (39/999) வரும். இதை 3 டேபிள் அடிச்சோம்னா 1333. 13/33 வருதா? ஓகே, அடுத்தது தேர்ட் சம். தேர்ட் சம் வந்து 5.76 பார் இருக்கு. இதை எப்படி போடணும்? 576ல இருந்து 5 என்ன பண்ணிடணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். பண்ணா 571 வரும். இதுல 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால 571 டிவைடட் பை 99 வரும். இது வருதா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? தேர்ட் சம் அந்த மாதிரி யாருக்காவது புரியாம இருக்கா? ஃபோர்த் சம் 2.3 பார். இது வந்து எப்படி போட்டிருக்கீங்க? 23ல இருந்து 2 என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணா 25 வருது. சரி 21 வருது. 21 மேல கீழே என்ன வரும்? 9, வெறும் 9 வரும். இதை 3 டேபிள் அடிச்சோம்னா 7 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ 7/3 ஆன்சர். இந்த ஆன்சர் எல்லாருக்குமே வந்திருக்கா? ஓகே தானா? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல அடுத்தது போலாமா? கொஸ்டின் நம்பர் 5. இது எழுதியாச்சா? காப்பி பண்ணியாச்சா? 0.11 பார் பிளஸ் 0.22 பார். இப்ப இதுல 0.11 வந்திருக்கிறதுனால இதுக்கு என்ன போட்டிருக்கீங்கப்பா? 11/99 வருதா?
இதுல 22 என்ன வரும் 99. இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணா 33/99 வரும். இதை நீங்க 3 டேபிள்ல அடிக்கலாம், இல்ல 33 டேபிள்லே ஸ்ட்ரைட்டா அடிக்கலாம். ஒரு 33, 333. ஸோ ஆன்சர் 1/3. அடுத்த சம் இது என்ன எழுதிருக்கீங்க 2/9. அடுத்தது 3/9. அடுத்தது 32/99. கரெக்டா? இத மூணையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்படிதானே? இது நீங்க இந்த இடத்துல கேன்சலே பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க, 9ஆவே வச்சுக்கோங்க. இப்ப எல்சிஎம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து 99 தான் எல்சிஎம். ஓகேவா? 999க்கு 99 தான் எல்சிஎம். இப்போ இத 99ஆ மாத்தணும்னா இன்டூ 11. ஸோ மேலே இன்டூ 11 போட்டோம்னா 22. இப்போ இதுல இன்டூ 11 போட்டோம்னா 33. புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? 99ஆ மாத்தணும்னா 11ஆல மல்டிப்ளை பண்ணணும் 9. கீழே 11ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப மேலேயும் 11ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 into 11 22, 3 into 11 33, பிளஸ் இங்க ஆல்ரெடி 99 தான் இருக்கு. அப்ப நம்ம 32 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 87/99. இதை நீங்க 3 டேபிள்ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 3 6 9 டைம்ஸ் 33, 29/33 வருது. இந்த ஃபிராக்ஷனோடது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு உங்களுக்கு புரியலையா? ஏன்னா நீங்க அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணல. இது அட்டன் பண்ணீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல. இப்ப நான் போடுற ஃபிராக்ஷன் வேற யாருக்காவது புரியாம இருக்கா? ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு வேற யாருக்காவது புரியாம இருக்கா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. 0.63 பார். இது வந்து 63/99. 2 3 6 21 33. மறுபடியும் 3 டேபிள்ல போடலாம். 7 3 11 டைம்ஸ். ஸோ 7/11. கொஸ்டின் நம்பர் 8. 0.37, 37/99. இது அதுக்கப்புறம் நம்ம எது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சரே இதுதான். 9th one 0.24. ஸோ 24/99. இதை 3 டேபிள்ல போட்டா 8 டைம்ஸ் 33 டைம்ஸ். 10th one 5.256. 5256ல இருந்து 5 மைனஸ் பண்ணிக்கணும். 5251. 5251 டிவைடட் பை 999. இது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. ஸோ அதான் ஃபைனல் ஆன்சர்.
நாளைக்கு வந்து இது வரைக்கும் நான் நடத்தின எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் கொடுப்பேன். நம்பர் சிஸ்டம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். ஓகேயா? நம்பர் சிஸ்டம் மட்டும் நம்ம இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆப்ஷன்ஸோட கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன் அது மாதிரி கொடுத்துருவோம். இந்த இது புரியாதவங்க புக்ஸ் இன்னும் அனுப்பலப்பா, அனுப்பணும்னு நான் சொல்றேன். நான் இந்த சம் புரியாதவங்க இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கவனிங்க ஒரு நிமிஷம். 0.37 பார் போடுறோம்ல, இது எப்படி போடுறோம் அப்படின்னா 37, அதாவது இதை பிராக்ஷனா மாத்தணும், பின்னமா மாத்தணும், அதான் கொஸ்டின். ஓகேயா? இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 37ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, இதுல எத்தனை டிஜிட் வருது, 2 டிஜிட்டா, 2 டிஜிட் வந்தா கீழே என்ன போடணும்னா 99 போடணும். ஸோ இப்போ இதே இது 1 2 3 3 டிஜிட் வந்தா கீழே என்ன போடணும், 999 போடணும். புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தா மேல இந்த 37 அப்படியே போட்டுருங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 மட்டும்தான் இருக்கு, அப்ப இதை அப்படியே போட்டுட்டா வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. இது போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது டேபிள்ல அடி போகுதா, கேன்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு கேன்சல் ஆனா அதை மட்டும் நீங்க என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப இது வந்து 3 டேபிள்ல போகும், இதுவும் 3 டேபிள்ல போகும். அப்ப இதுல என்ன போடும், 4 3 12 1 டைம், இங்க 3 3 3. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, அப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இல்லாம நம்பர் வந்ததுன்னா எப்படி போடுறது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2.9 2.3 பார் இப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இல்லாம இந்த ஹோல் நம்பரை அப்படியே எழுதணும் 23. ஓகேவா? பாயிண்ட் இல்லாம இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இப்ப என்ன நம்பர் இருக்கு, 2, அதை இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 21 வருதா, அந்த 21 மேல இங்க எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது, இப்படி போட்டா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது, ஒரு டிஜிட். ஒரு டிஜிட்னா கீழே என்ன போடணும், 9. புரியுதா? சோ அப்ப இதை கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 7/3. இப்ப இதுக்கு இதே மாதிரி இப்படி போடுற ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, 2.123. நீங்க சொல்லுங்க, ஸ்டெப் சொல்லுங்கப்பா. புரியலன்னு சொன்னீங்களே அவங்க மட்டும் ஸ்டெப் சொல்லுங்க, இது எப்படி போகணும். கீழே என்ன வரணும் சொல்லுங்க. ஆ 999. ஓகே, அடுத்து மேல என்ன வரணும், இங்க பாயிண்ட் முன்னாடி 0 இல்ல, அப்ப இத ஃபுல்லாவே எழுத சொன்னல இங்க இது மாதிரி 2123. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணும், இந்த 2-ஐ மைனஸ் பண்ணும். அப்ப என்ன வரும், 2121. அதுதான் மேல வரும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாமா, எந்த டேபிள் அடிக்கலாம், 3 டேபிள். 7 3 21 7 3 21 இப்படி போடலாமா, போடக்கூடாது, அது தப்பு. ஸோ இங்க 7 3 21, இந்த இடத்துல வந்து 2 போகலைன்னா இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் 7 3 21. அதுக்கப்புறம் இந்த 3 3 3 இது எல்லாமே கேன்சல் ஆகும். அப்ப ஆன்சர் 707/333. புரியுதா? இதுதான் ஃபிராக்ஷனா மாத்தக்கூடிய ஸ்டெப். ஓகே, மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு வந்து டெஸ்ட் பார்த்துட்டு வாங்க.